வணக்கம். நாம் தொடர்ந்து பாடம் 36 அதில் வாக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாக்கியங்களில் இப்போ நாம் முதல்ல பார்க்க போகிறது, ராஜு अपने पिताजी के लिए दवाई खरीदने जा रहा है. राजू अपने पिताजी के लिए पिताजी के लिए दवाई खरीदने जा रहा है. राजू is going to purchase. எல்லாம் கருதினே வச்சே வருது சார். ஒரு அதை வச்சு நீங்கள் எல்லா வாக்கியங்களும் அமைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா பட உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசாக படிக்கிற குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு வெறுப்பை வச்சு இப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் நீங்கள் வாக்கியம் அமைக்கணுங்கிற வரைக்கும் ஒரு ஈஸியாக மனசில் பதியதுக்காக தான் அதை நம்ம சொல்கிறோம். பாருங்கள், ராஜு இஸ் கோயிங் டு பர்ச்சேஸ் மெடிசின் for his father. ராஜு தன்னுடைய அப்பாவுக்காக, இந்த தனதுங்கிறதுக்கு இந்த அப்படி ஏற்கனவே போன இதுலேயே சொல்லிட்டு தான் இருக்கும். யாரு அவரை சார்ந்ததா அர்த்தம் வரும். நான் எனது, நீ உனது, அவன் அவனது, அவர்கள் அவர்களது, இவர்கள் இவர்களது அப்படிலாம் சொல்லணும்னா அந்த ரெண்டாவது வரக்கூடிய எனது, அவனது, அவர்களது, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த அப்பனா அப்படி பயன்படுத்தினாலே போதுமானது. அப்போ ராஜு தனது அப்பாவுக்காக மருந்து வாங்க சென்று கொண்டு இருக்கிறான். ராஜு अपने पिताजी के लिए, राजू नाम है, अपने उसका तमिल में तनद, जैसे राजू उनके पिताजी के लिए, उनके राजू के पिताजी, उसका तमिल ऐसे बोलना चाहिए ना, राजू तनद, तन मतलब मी, तनद तन्नुடைய, ऐसे बोल सकते हैं. राजू तन्नुடைய அப்பாவுக்காக, तनद அப்பாவுக்காக, தன் அப்பாவுக்காக, सब एक ही मीनिंग है. तनद, तन, तम्मुடைய, सबका मीनिंग एक है. राजू तनद அப்பாவுக்காக, पिताजी के लिए, எனக்காக, मेरे लिए, அவனுக்காக, उनके लिए, गाय के लिए, पशु का है, ऐसे के लिए ना, ये पिताजी के लिए अप्पाहु का है. पिताजी का मतलब अप्पा, के लिए इक्का है. के लिए किसके साथ भी आ सकते हैं ना, उसको मीनिंग है इक्का है. मदुरई का है, मदुरई के लिए. राजाओं का है, राजा के लिए. राजाओं का है, इक्का है का मतलब के लिए. राजू तनद अप्पाவுக்காக है. மருந்து, दवाई, हिंदी में दवाई है, तमिल में मருந்து है. வாங்க சென்று கொண்டு இருக்கிறான். वो पिछले वीडियो में हम 3 सेंटेंस देखे हैं ना, उसमें सारे यही है, वो सेम है. खरीदने जा रहा है, மருந்து வாங்க சென்று கொண்டு இருக்கிறான். सिंगुलर है, इसलिए சென்று கொண்டு இருக்கிறான், சென்று கொண்டிருக்கிறான். सिंगुलर जा रहा है ना, राजू तो उत्तर था ना, राजू सिंगुलर इसलिए जा रहा है. आना उसी के लिए तमिल में சென்று கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த ஒன்றாவது வாக்கியத்தை பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது வாக்கியம் பார்க்கலாம். हम भूख मिटाने के लिए खाते हैं. हम नाम भूख பசி, मिटाने के लिए பசியை நீக்குவதற்காக, பசியை போக்குவதற்காக, அதாவது பசி அடங்குவதற்காக, எதுனாலும் சொல்லலாம். பசியை நீக்குவதற்காக, பசி போக்குவதற்காக, பசி அடங்குவதற்காக. இந்த மிட்டானே ஆக்சுவலாக மிட்டான எழுதி நீக்கு, அழி, விளக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பசியை போக்குவதற்காக, பசியை நீக்குவதற்காக, எதுனாலும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். हम भूख अटिवेद भाव
காட்டி விட்டு சொல்ல முடியும். भूख मिटाने के लिए, के लिए जो आ रहा है ना वो वर्ब के साथ आ रहा ना, वर्ब के साथ ने, அதாவது கேலியே பின்னால் இருந்தால் வெறுப்பு கூட கண்டிப்பாக நே இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருந்திருக்கோம், நிறைய அதை பற்றி நிறைய படித்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துகிறோம். கேலியே இருந்துச்சுன்னா வெறுப்பில் கண்டிப்பாக நே இருக்கணும். அப்போ हम भूख मिटाने के लिए कहते हैं, हम வந்துருக்கு ப்ளூரல், அதனால் காத்தே போட்டிருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் தான் காத்தே हैं, ஏன்னா ப்ளூரல், அதனால் இந்த ஹேனை புள்ளி வைக்கணும். காத்தே हैं, we are eating for hunger, நம்ம பசிக்காக சாப்பிடுவோம். we are eating for hunger. தமிழில் பாருங்க, நாம் பசி போக்க சாப்பிடுவோம். मिटाने का मतलब तमिल में पोक, नीक, भूख, फसी के लिए इक्का है, पोक इक्का है, यहाँ है नहीं ऐसे आप सोच सकते हैं, लेकिन पोक का अर्थ नीकुवदक्कु, पोकुवदक्कु, वो मिलकर पोक ऐसे मीनिंग आ गया. சாப்பிடுகிறோம், खाते हैं, खाते प्लूरल प्रेजेंट टेंस हैं, वो प्लूरल प्रेजेंट टेंस के लिए சாப்பிடுகிறோம். ऐसे सिंगुलर होता है तो சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறேன், सिंगुलर. प्लूरल है சாப்பிடுகிறோம். ये हम, नाम, भूख, पसी, मिठाने, पोके, पोकुवदक्कु, मिठाने के लिए, ये तीनों मिलकर यहाँ तमिल में एक ही वर्ड पोक, पोकुवदक्का है बोल सकते. पोक, पोकुवदक्का है, खाते हैं, सापिடுகிறோம். और तीसरा, आदमी प्यास बुझाने के लिए पानी पीते हैं. आदमी प्यास बुझाने के लिए पानी पीते हैं. मनिदர்கள், आदमी, सिंगुलर प्लूरल सबको आदमी है. எல்லாத்துக்குமே இந்த மனிதர்கள்ங்கிறதுக்கும் ஆத்மி தான், மனிதன்னாலும் ஆத்மி தான். प्यास தாகம், बुझाने தீர்க்க. இந்த புஜானேங்கிற விட நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆக் புஜானே, நெருப்பை அணைக்க, அதாவது தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை அணைக்கணுங்கிறதுக்கு கூட இந்த புஜானேங்கிற வேடை பயன்படுத்தலாம். அப்போது தாகம்ங்கிறது வந்து தாகமாக இருக்குங்கிறது அது தீர்க்க, அந்த தாகத்தை தீர்க்க, தாகத்தை தண்ணி பிடிச்சி அதை அணைக்க, அந்த அர்த்தம் பொருந்தாது. இருந்தாலும் அந்த புஜானேக்கு வந்து இந்த இடத்துல தாகத்தை தீர்ப்பதற்கு அப்படிங்கிற மீனிங் வருது. புஜானே के लिए தீர்க்க, இங்கே பார்த்தீங்களா, मिटाने के लिए पोक, बुझाने के लिए तीर्थ. पानी पीते हैं, पानी का मीनिंग तண்ணீர். पीते हैं प्लूरल, सिंगुलर प्लूरल है, குடிக்கிறோம். आदमी उसका तमिल में मनिदர்கள். प्यास, प्यास का मतलब तमिल में दाहम, टेस्टी, टेस्टी की मीन दाहम. बुझाने, बुझाने अगर पानी पिए तो प्यास हो जाएगा, खत्म हो जाएगा ना, इसलिए बुझाने तीर्थ. बुझाने के लिए सब मिलकर एक ही वर्ड है तमिल में. बुझाने के लिए तीर्थ, पानी तண்ணீர், குடிக்கிறோம், पीते हैं. ये आदमी प्यास बुझाने के लिए पानी पीते हैं. மனிதர்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் குடிக்கிறோம். कुछ लोग अपने जेब पर भरने के लिए भ्रष्टाचार करते हैं. कुछ लोग सिलर अपने தனது ஜேப் भरने के लिए, நம்ம பை நிரப்பதுக்கு, நம்ம சட்டையை நிரப்பதுக்கு, நம்ம பை சட்டையை நிரப்புறதுக்கு
பேக்கை நிரப்புறதுக்கு பைய எதுனாலும் சொல்லிக்கலாம். ஜேப் நம்ம தமிழில் கூட ஜேப்பை அடிச்சுட்டு போயிடுவான், ஜேப்பை பத்திரமா பார்த்துக்கோ சொல்லுவாங்க. பைங்கிறத சட்டை பையில் வைக்கக்கூடியது ஜேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்னே கேலிய நிரப்ப, இந்த இடத்துல அந்த ஜேப் பர்னே கேலியங்கிறதுக்கு சம்பாதிப்பதற்காக, தனது சம்பாத்தியத்திற்காக அவ்வளவுக்கும் தனது பையை நிரப்புவதற்காகங்கிற அந்த அர்த்தத்தை சம்பாத்தியத்திற்காக ரெண்டு ஒன்று தான். தனது பையை நிரப்புவதற்காகனாலும் தனது சம்பாத்தியத்திற்காகனாலும் சேம் மீனிங் தான். அதனால அங்கே பையை நிரப்புவதற்காக நினைக்கிற சம்பாத்தியத்திற்காக நிற்கேன்னா அர்த்தம் அதுதான். கெடுதல், பிரஷ்டாச்சாருக்கு நிறைய கொடுமை பண்ணுறாங்க, கெடுதல் பண்ணுறாங்க, வேண்டாததை செய்தாங்க, நாசம் பண்ணுறாங்க, எதுலாம் சொல்லிக்கலாம். பிரஷ்டாச்சார் கர்த்தேக செய்கின்றனர். அப்போ சிலர் தனது சம்பாத்தியத்திற்காக கெடுதல் செய்கின்றனர். குச்லோ சிலர் अपने தனது जेब भरने के लिए சம்பாத்தியத்திற்காக भ्रष्टाचार करते हैं, கெடுதல் செய்கின்றனர். to earn money சம்பாதிக்கிறதுக்கு to earn money somebody is doing fault work, மோசமான வேலை, கெட்ட வேலை, கெடுதல் வேலை. அந்த fault work ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல நமக்கு புரியுற மாதிரி படும். ये हिंदी में बात कुछ लोग, उसका मतलब तमिल में सिलर, अपने तनद, हर एक वाक्य में, पिछले वाक्य में हम देखते आ रहे हैं, अपने तनद जेब भरने के लिए, जेब का मतलब ये पैकेट, उसको अंदर अंदर रुपये कमा के रखने, उसका मतलब है जेब भरने के लिए. तमिल में उसको சம்பாத்தியத்திற்காக, சம்பாதிப்பதற்காக, ஏர்ன் பண்ணுவதற்கு, டு ஏர்ன் उसका मीनिंग संपादित्तिकाह है. जेब भरने के लिए, इसका हिंदी में जेब भरने के लिए, तमिल में संपादित्तिकाह है. इन इंग्लिश टू earn money. केडुदल, भ्रष्टाचार, उसका मतलब तमिल में केडुदल, करते हैं செய்கின்றனர். சிலர் தனது சம்பாத்தியத்திற்காக கெடுதல் செய்கின்றனர். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். विद्यार्थी, கொக்கி இருக்கு பாருங்க. வித்யார்த்தி காட்டு விட்டு வித்யார்த்தி. ஞானம் நம்ம தமிழ் வார்த்தையில் நம்ம ஞானம் சொல்கிறோம். ஆக்சுவலாக இது சமஸ்கிருத வார்த்தை நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய இது சொல்லி வரோம். இம்முன்னு என்ன வார்த்தையோ அது கூட சமஸ்கிருதத்தில் இருக்குது. அந்த இம்மை தூர எடுத்துட்டா இந்தி. அப்போ ஞானம் அங்கே ஞானம்னு வருதுன்னா நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டு எழுத்து உள்ள ஏதோ வார்த்தைன்னா கடைசி எழுத்து கண்டிப்பாக மெய் எழுத்து தான் சொல்லணும். அப்போ வித்யார்த்தி ஞான் கமானே கேலியே, இந்த சம்பாத்தியத்திற்காக இந்த கமான்னா சம்பாத்தியம் அது கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வேற மீனிங்ல வருது. கமானே கேலியே வித்யாலய் பள்ளிக்கூடம், ஸ்கூலு, வித்யாலய். ஜாத்தா ஹே செல்கிறான், அது ப்ளூரல்ல சொல்லலாம், ஜாத்தே ஹேன்னு கூட சொல்லலாம். அப்போ வித்யார்த்தி மாணவன், ஞான் கமானே கேலியே அறிவை பெற, வித்யாலய் பள்ளி, ஜாத்தா ஹே செல்கிறார்கள் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து சிங்குலரில் போடுறதா இருந்தால் செல்கிறான் அப்படின்னு தான் போடணும். ஒருவேளை நீங்கள் செல்கிறார்கள் இங்கே ஜாத்தேனே போடணும், இங்கே வித்யார்த்தியோ போடணும். विद्यार्थी ज्ञान कमाने के लिए विद्यालय जाता है बोलो. विद्यालय जाता है, அதுக்கு வந்து இங்கே செல்கிறான் அப்படின்னு போடணும். செல்கிறான், ஸ்டூடெண்ட் கூட போடலாம். ஸ்டூடெண்ட் ஆர் கோயிங், இஸ் கோயிங். சரி, நீங்கள் அது இங்கிலீஷில் தமிழில் மாற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம இங்கே பார்க்கலாம். ஏ வித்யார்த்தி, வித்யார்த்தி தமிழ் में மாணவர், ஸ்டூடெண்ட் மாணவர். ஞான் அறிவு, கமானே के लिए பெறுவதற்கு, டு கெட் பெறுவதற்கு.
विद्यालय पल्ली, जाता है செல்கிறான் போகிறான், சென்று கொண்டிருக்கிறேன் சென்று கொண்டிருக்கிறேன், पिछले सारे वाक्य में சென்று கொண்டிருக்கிறேன் சென்று கொண்டிருக்கிறேன் ऐसे हम पढ़े ना, वही मीनिंग है ये है। செல்கிறான் சென்றுகிறான் ऐसा नहीं आता है, इसलिए செல்கிறான் मीनिंग सेम है। சென்று கொண்டிருக்கிறான் வாங்க சென்று கொண்டிருக்கிறான், மருந்து வாங்க சென்று கொண்டிருக்கிறான், ऐसे हमें ऐसे कहना, वही मीनिंग है ये। இங்கே செல்கிறான் சென்று கொண்டு, प्रेजेंट कंटिन्यूअस टेंस आ रहा ना, सेल கொண்டு ऐसे नहीं आ रहा है। செல்கிறான் सिंगुलर का சென்றுகிறான் ऐसे नहीं आएगा, ये செல்கிறான் है करेक्ट है। सिंगुलर में செல்கிறான், इसी जो है अगर प्लूरल आ गया तो सेलगिंद्रनर ऐसे आ रहा है, सेलगिंद्रनर। ये देख लें, अब ये सिर्फ यही आप याद रखना चाहिए ना, मानवर विद्यार्थी ज्ञान कमाने के लिए அறிவை பெற विद्यालय पल्ली जाता है सेलகிறான், बस। For getting knowledge, students are going to school. ये तीसरा वाक्य हम देखने जा रहे हैं। महान 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 लोग दुनिया की भलाई के लिए दुनिया की भलाई के लिए त्याग सहते हैं, त्याग त्याग सहते हैं। ये बोली उलह नलनकाக दुनिया की भलाई के लिए, உலக நலனுக்காக, பலாயிங்கிறது நலன் நன்மை பலன், உலக பலனுக்காக, அது வாக்கியத்தில் அப்படி நம்ம சொல்ல போகிறது உலக நலனுக்காக உலக நன்மைக்காக, நன்மை பலன் நலன் इसका இதுக்கு வந்து பலாயிங்கிற அர்த்தம்। அப்போ உலக நலனுக்காக மகான்கள் தியாக சகிப்பினை செய்கின்றனர்। त्याग सहते हैं, सहिंगतो सहिपुंगतो सेम ஒரே மீனிங் தான்। saints make sacrifices and enjoy hardship for the welfare of the world. Saints make sacrifices and enjoy hardship for the welfare of the world. महान महान मतलब तमिल में ही सेम महान है, तमिल में ही महान ये है महान लोग, महान लोग मिलकर महानगल, प्लूरल सभी प्लूरल के तमिल में कल 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 जोड़ना चाहिए बस। महानगल महान लोग दुनिया की उलह भलाई के लिए, नलन का है नन्मे का है नलन का है, त्याग त्यागम त्याग सहते हैं सहिப்பினை செய்கின்றனர்। ये थोड़ा हार्ड सेंटेंस हो गया। उलह नलनकाக दुनिया की भलाई के लिए महान लोग त्याग और सह को सहते हैं அப்படிங்கிறத இந்த ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்। ஆக இந்த வாக்கியங்களை இந்த பாடத்தில் இதோட முடிச்சுக்கிடுவோம்। அடுத்து உங்களை பயிற்சியில் சந்திப்போம்। வணக்கம்।